இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. தமிழக வெற்றிக் கழக கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளர் கனிமொழி சந்தோஷுக்கு ஆதரவாக கவுண்டம்பாளையம் பகுதியில் கட்சியின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களின் குறைகளை தீர்க்க தளபதியின் தீர்வு என்ற பெட்டி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொழிலதிபர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு பெற்ற கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளரான டாக்டர் கனிமொழி சந்தோஷ் தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதேபோல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களின் குறைகளை தீர்க்க தளபதியின் தீர்வு என்ற பெட்டி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களையும் பெற்று வருகிறார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் வேட்பாளர் கனிமொழி சந்தோஷுக்கு ஆதரவாக கவுண்டம்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அவர் பேசும்போது, கனிமொழி சந்தோஷுக்கு விசில் சின்னத்தில் நீங்கள் அளிக்கும் வாக்கு பசிக்கிற குழந்தைக்கு பால் சோறு ஊட்டுவதற்கு சமம், படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டும் கல்விக்கு சமம், பெற்ற தாய்க்கு செய்யும் பேரு உபகரணத்துக்கு சமம், வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கின்ற ஊன்றுகோலுக்கு சமம் என்றார். அரசியல் அனுபவம் இல்லாத எங்கள் தலைவன் 1000 கனவுகளோடு நிற்கிறான். 300 கோடி ரூபாய் வருமானத்தை உதறிவிட்டு இதுதான் எனது கடைசி படம் என சொல்லி தேர்தல் அரசியலுக்கு வந்துவிட்டார். உலக வரலாற்றில் எனக்கு தெரிந்து 300 கோடி ரூபாய் வருமானத்தை உதறிவிட்டு மக்களுக்கு தொண்டு செய்கிறேன் என்ற வந்த ஒரே தலைவன் எங்கள் விஜய் மட்டுமே என்றார். கனிமொழி சந்தோஷ் அவர்களுக்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கிற குழந்தை கூட்டுகிற பால் சோறுக்கு சமம். கனிமொழி சந்தோஷ் அவர்களுக்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம். கனிமொழி சந்தோஷ் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். கனிமொழி சந்தோஷ் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு பெற்றதாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம். கனிமொழி சந்தோஷ் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். அந்த கடமையை செய்ய வாருங்கள் என்று கேட்கிறேன். ஜனநாயகத்தை மீட்கிற இந்த மகத்தான போரில் அரசியல் அனுபவம் அதிகம் இல்லாத எங்கள் தலைவன் 1000 கனவுகளோடு களத்தில் இருக்கிறார். 300 கோடி ரூபாய் வருமானத்தை உதவி எறிந்துவிட்டு இதுதான் எனது கடைசி படம் என்று அறிவித்துவிட்டு அவர் தேர்தல் களத்துக்கு வந்து விட்டார். எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் ஒரு 300 கோடி வருமானத்தை ஒரு கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் ஊர் மக்களுக்கு தொண்டாற்ற வருகிறேன் என்று சொன்ன தலைவன் எங்கள் விஜயாக மட்டும்தான் உலக வரலாற்றில் இருக்க முடியும். திமுக தலைமையிலே 26 கட்சிகள், 200 சாதி குழுக்கள். திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை எழுத்தண்ணி படித்த நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், திமுகவுக்கு இப்படி ஒரு சோகம் இதுவரைக்கும் நிகழ்ந்ததில்லை. 26 கட்சி கூட்டணியோடு வருகிறார். அதை தாண்டி 20 சாதி குழுக்கள் அவரை ஆதரிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி 10 கட்சி கூட்டணியோடு வருகிறார். ஒரு கட்சி மாநிலத்தில் இருக்கிறது, ஒரு அதிகாரத்தில் இன்னொரு கட்சி டெல்லியில் இருக்கிறது. 36 கட்சிகளையும் 2 அதிகாரங்களையும் எதிர்த்து ஒற்றை மனிதனாக களத்தில் வருகிறேன் என்கிற ஆண் பிள்ளைக்கு பேர் விஜய் என்று வயதானவர்கள், வயதில் மூத்தவர்கள் எங்கள் தலைவரை வாரி அடைக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் 2 ஓட்டு எங்களுக்கு தயாராக இருக்கிறது. 2,28,28 லட்சம் வாக்காளர்கள், 18 39 வயது வரை உள்ள வாக்காளர்கள் 2,28 லட்சம். புதிய வாக்காளர்கள், முதல் முறையாக வாக்குப்பதிவு செய்ய வருகிறவர்கள் 12 லட்சம். இந்த ஓட்டு அனைத்தும் விஜய்க்குத்தான் கிடைக்கும் என்பது அரசியல் பார்வையாளருடைய கணிப்பு. அப்படி என்றால் நாம் அதிகாரத்திற்கு வருகிறோம். நாம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்கவில்லை, வண்ண தோரணம் கட்டவில்லை, வண்ண சுவரட்டி ஒட்டவில்லை, வரவேற்பு விளைவுகள் இல்லை, ஆரவார அரசியல் நம்மிடத்தில் இல்லை. ஆனாலும் மக்கள் நமக்கு வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து அடையாளம் கண்டு காலையில் 10 மணிக்கு முன்னாலேயே நம்முடைய வாக்குகளை பதிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு வேறு வாக்குகளை பதிவு செய்வதற்கு தொண்டர்கள் களப்பணியாற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கனிமொழி சந்தோஷ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்கிற தித்திப்பான செய்தியை நாட்டுக்கு தாருங்கள். கோட்டைக்கு எங்கள் தலைவன் போகிறார், அவரோடு கனிமொழி சந்தோஷம் சிரித்துக் கொண்டு போகிறார் என்கிற செய்தியை நாட்டு மக்களுக்கு தாருங்கள். அவர்கள் தப்பாக தவறாக
செய்யக்கூடிய பிரச்சாரத்தை தயவு செய்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு திமுக கூட்டணி பிரேமலதா விஜயகாந்த் என்று ஒரு பெருமாட்டி. இந்த நாட்டில் ஒரு திமுக ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டதே இமாலயத்தவர். விஜயகாந்த் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்றாக ஒரு கட்சி தேவைப்படும் என்று கருதிய காலகட்டத்தில் அவர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அவருடைய வியர்வையில் விளைந்த வெள்ளி பணங்களை அவர் அன்றைக்கு கோயம்பேட்டில் அதை வைத்து ஒரு மாளிகை கட்டினார். மூன்றாவது ஒரு சக்தி புகழ்க்க கூடாது, முன்னேறக்கூடாது என்று கருதுகிற ஸ்டாலினும் திமுகவும் டி.ஆர். பாலு மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், அதுவும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், அந்த சாலை போக்குவரத்து அமைச்சர் டி.ஆர். பாலுவினுடைய அதிகார திமிரில் அந்த கோயம்பேடு மாளிகை சாலை வசதிக்கு இடையூறாக இருக்கிறது என்று இடித்து தகர்க்கப்பட்டது. அன்றைக்கே விஜயகாந்த் அவர்கள் ஒரு சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக பாதித்தார். அதற்கு பிறகு அவருடைய நடமாட்டம், அவருடைய வேகமும் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படி தன்னை திட்டமிட்டு பழிவாங்கிய திமுகவோடு தனக்கு மாலை சூட்டிய மணாளனை மன உளைச்சலுக்கான திமுக பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் சந்தை வியாபாரம் செய்ய வந்திருக்கிறார். எங்கள் தலைவர் அப்படி அல்ல. இந்த நாடு முழுவதும் பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்முறை, பாலியல் சீண்டல், பாலியல் கொலை நாடகம் நடைபெறுகிறது. 2.5 வயது குழந்தையை ஒரு திமுக காரன் கதற கதற வன்முறை செய்து கொல்லுகிறார். விமான பயணியிடத்திலே ஒரு திமுக திருவள்ளுவர் கவுன்சிலர் பணிப்பெண்ணை விமானத்திலேயே பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார். நாடு முழுக்க நடைபெறுகிறது. ஸ்டாலினுடைய நல்லாசியோடு இந்த காரியம் நடைபெறுகிறது என்று நாஞ்சில் சம்பத்தை நான் பேச மாட்டேன். அவ்வளவு மலிவாக பேசுகிறவர் அல்ல. நான் கேட்கிற இதை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சகத்திலே திட்டம் இருக்கிறதா? கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இல்லை. நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு என்று மோடிக்கு சவால் விடுகிறீர்களே தவிர இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நீங்கள் தயாரில்லை. ஒரு பெரிய குற்றவாளி, ஒரு கிரிமினல் குற்றவாளி, ஒரு பொருளாதார குற்றவாளி செந்தில் பாலாஜியை கொண்டு போய் கோவைக்கு தலைமை தாக்க சொல்லுகிறீர்களே, என்ன நியாயம்? திமுக தொண்டனை கும்பிடுகிறான், கொந்தளிக்கிறான். என்னன்னா அநியாயம் என்று என்னிடத்திலேயே கேட்கிறான், என்னிடத்திலே பேச சொல்லுகிறான். ஆகவே ஸ்டாலின் ஒரு ஜனநாயக கொலையை திமுகவுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார்.